Praise the Lord. Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி ஆராதனை வேளைக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற முதன்மையான கட்டளை என்னென்று பார்த்தோம்னா, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவரிடம் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த வேளையில் நம்ம அனைவரும் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை அன்பு செய்ய போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் ஆராதிக்க தயாராக இருக்கீங்களா? நம்ம திருப்பாடலில் தாவீது அரசர் கூறுவதை பார்க்குறோம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்று. அதே போல் இந்த வேளையில் நாமும் நம்ம முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி ஆராதிக்கலாமா? இந்த ஆத்துமாவே இயேசுவை துதி, இயேசுவையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் திருப்பெயரை என்றென்றும் துதித்திடு. இந்த ஆத்துமாவே இயேசுவை துதி, இயேசுவையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் திருப்பெயரை என்றென்றும் துதித்திடு. எங்களோட இணைந்து நீங்களும் ஆண்டவரை ஸ்துதிங்க. உங்க ஆத்மாவும் இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். அனைவரும் இணைந்து பாடலாமா? இந்த ஆத்துமாவே இயேசுவை துதி, இயேசுவையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் திருப்பெயரை என்றென்றும் துதித்திடு. சேர்ந்து பாடுங்க. இந்த ஆத்துமாவே இயேசுவை துதி, இயேசுவையே துதி. துதிங்க, இதயத்திலிருந்து துதிங்க அன்பார்ந்தவர்களே. முழு உள்ளமே அவர் திருப்பெயரை என்றென்றும் துதித்திடு. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, உயர்வான தலங்களில் நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் துதிகளும் போதாதே, போதாதே. இந்த ஆத்துமாவே இயேசுவை துதி, இயேசுவையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் திருப்பெயரை என்றென்றும் துதித்திடு. துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலே நலமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறீரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமது பேரன்பை நினைத்து நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. எங்களை விட்டு விலகாத ஆண்டவராக இருக்கிறீரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கரம் பிடித்து நடந்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேவனை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. நீர் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கிறீரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. உமது இரக்கம் ஒவ்வொரு நாளிலும் அப்பா எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. உள்ளார்ந்த இதயத்திலிருந்து உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமன் பாண்டவர்களே, நம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் உடையவராயிருக்கிறார். அவர் பேரன்பு நிறைந்தவராயிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய இரக்கத்தை நினைத்து இந்த வேளையில் நாம் பாடலாம். எங்களோடு சேர்ந்து பாடுங்க. நாட்கள் நடந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் இயேசுவே நீர் என்றும் மாறாதவர். உம் இரக்கத்தை என்றும் எண்ணி நான் துதிப்பேனே. ஆயிரம் துதிகளும் போதாதே, போதாதே. எந்த
இயேசுவையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் திருப்பெயரை என்றென்றும் துதித்திடு. இந்த ஆத்துமாவே இயேசுவை துதி, இயேசுவையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் திருப்பெயரை என்றென்றும் துதித்திடு. இந்த ஆத்துமாவே இயேசுவை துதி, இயேசுவையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் திருப்பெயரை என்றென்றும் துதித்திடு. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை உள்ளார்ந்த விதமாய் துதிக்க துதிக்க அவர் நம்மோடு உடனிருக்கிற தேவனாய் இருக்கிறார். எஸ்ஐயா 41:10 நாம் இவ்வாறு பார்க்கிறோம், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். ஆம், அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார், நம்மை எப்பொழுதும் அவர் காக்கின்ற தேவனாய் இருக்கிறார், தம் நீதியின் வலக்கரத்தால் நம்மை தாங்குகின்ற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி இன்னைக்கு நம்ம சொல்லலாமா, ஆண்டவரே, நான் உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன், என்னுடைய எண்ணங்களால் அல்ல, உமது சித்தத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவரை பார்த்து நாம சொல்லலாமா? அன்றைக்கு யாக்கோபை வழிநடத்திய அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் அறிக்கையிடலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமாப்பா, நாங்கள் உங்களை மட்டுமே நம்பி இருக்கிறோம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. விவிலியத்தில் நம்ம யோசேப்பை பார்க்குறோம். அவரை சுற்றி பொறாமையின் கண்கள் மட்டும்தான் இருந்தது. அவருடைய சகோதரர்கள்னாலே அவர் வெறுத்து ஒதுக்கப்பட்டார். அவரை குழியில் தள்ளினாங்க. ஆனால் அன்னைக்கும் ஆண்டவர் அவர் கூட தான் இருந்தார். சிறையில் அடைச்சாங்க, அன்னைக்கும் ஆண்டவர் அவர் கூட தான் இருந்தார். அவருடைய பற்றுறுதியினாலையும் அவருடைய நம்பிக்கையினாலையும் ஆண்டவர் அவர் எகிப்து நாட்டுக்கே ஆளுநராய் நியமித்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? யாரெல்லாம் இன்னைக்கு தனிமையாக உணர்றீங்களோ, இல்லை யாரெல்லாம் அவங்க சொந்தங்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டீங்களோ, அவங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாருங்க. அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை என்றும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அவர் மேல நம்ம நம்பிக்கையை வைப்போமா? உங்க இரு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை இந்த வேலையில உள்ளார்ந்த விதமா துதிங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை என்றும் கைவிடாத தேவனா இருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் என்று சொன்னவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வல கையை பற்றி பிடித்து உன் ஆண்டவர் நானே என்று சொன்னவர் நானே என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை என் ஊழியராய் தேர்ந்து கொண்டவர் நானே என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரா இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் துன்ப வேலைகளெல்லாம் எங்களோடு இருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உன் வழியை நானே செம்மையாக்குவேன் என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களோடு என்றும் உடனிருக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கின்ற தேவனா இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஈசாக்கின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் அப்பா, ஸ்துதிக்கிறோம் அப்பா, ஸ்துதிக்கிறோம். நோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் நோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. விண்ணக வீட்டினில் சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமென். ஆண்டவரே, நம்பிக்கையின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். யாக்கோபை வழிநடத்தின தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இசாக்கை வழிநடத்தின தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு கானான் நாட்டை சுதந்திரிக்க செய்ததற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாம் அன்பார்ந்தவர்களே, நாம் 1 அரசர்கள் 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் தான் இஸ்ரேல் மக்களை அவ்வளவு நாள் வழி நடத்தி அவர்களுக்கு கானான் நாட்டை சுதந்திரிக்க செய்தாங்க. ஆனால் அவங்க அந்த இஸ்ரேல் மன்னர்கள் அனைவரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு பாகால் என்ற கானானிய தெய்வத்தை, ஒரு வேற்று தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட உண்மையான கடவுளை விட்டு, இவ்வளவு நாள் வழிநடத்தின தெய்வத்தை விட்டு அந்த ஒரு பாகால் என்ற தெய்வத்தை வழிநடத்தின பொழுது கடவுள் எலியா என்ற இறைவாக்கினர் அவர்கள் மத்தியில் அவங்கள அனுப்புகிறாங்க. அப்போது எலியா சொல்கிறாங்க, வாழும் கடவுளின் ஆணையாக நான் சொல்கிறேன், நான் சொல்கிற வரைக்கும் இந்த நாட்டில் மழையோ பனியோ எதுவும் பெய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லி 3 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதற்கப்புறம்தான் அந்த ஆகாபு என்ற அரசன் எலியா இப்படி சொன்னார், நம்ம யாரு தான் உண்மையான கடவுள் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய் இறைவாக்கினர்கள் 450 பேரை கூப்பிடுறாங்க. எலியா ஒரே ஒரு ஆளாக இருக்காரு. அப்பொழுது எரி பலிகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, அதில் நம்மளுடைய கடவுளை நீங்கள் உங்கள் கடவுளை கூப்பிடுங்க, நான் என்னோட கடவுளை நான் கூப்பிடுறேன். யாரோட கடவுள் இந்த எரி பலியை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வழிபடணும் அப்படின்ட்டு எலியா சொல்கிறாரு. அப்பொழுது அந்த 450 பொய் இறைவாக்கினர்களும் அவங்க அவங்களோட கடவுளை கூப்பிடுறாங்க. அவங்க வரவே இல்லை. அவங்க ஆடி பாடி கூப்பிடுறாங்க, அப்பொழுதும் வரவில்லை. அப்போ எலியா ஒரே ஒரு ஆளா, ஆண்டவரே நான் மட்டும்தான் ஆண்டவரை எஞ்சி இருக்கேன், இந்த வேளையிலே நீர் இறங்கி வாரும் என்று எலியா கூப்பிடுறாரு. அவர் சொன்ன மாத்திரத்திலே கடவுள் அக்கினியினாலே அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறாரு. ஆமேன் ஆமேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேலின் தேவன் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை, நம்மை எப்பொழுதும் காண்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமேன். அதே போல இந்த வேளும் கூடாக நீங்கள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஒருத்தர் மட்டும்தான் நான் வந்திருக்கேன், உங்களை தேடி நான் வந்திருக்கேன், ஆனால் என்னோட குடும்பம் ரட்சிக்கப்படணும், என்னோட வியாதி குணமாகணும், என்னோட குடும்பத்தில் இருக்கவங்களும் இங்கே வரணும் என்று சொல்லி யார் யார் வந்திருக்கிறீங்களோ இந்த வேளையில் ஆவியானவரை அழைங்க. அனைவரும் ஆவியே நீர் வாரும், நீர் வாரும் என்று சொல்லி அழைங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கடவுள் அதற்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே அன்று
எலியாவின் தேவன் எப்படி அக்கினியாக இறங்கினாரோ அதே போல இந்த வேளையிலும் நீங்கள் அவங்கள கூப்பிட எலியாவின் தேவனை இந்த வேளையில இறங்கி வாரும், அக்கினியினாலே எங்களை நிரப்பும் என்று நீருங்க அழைக்கும் பொழுது கடவுள் இந்த வேளையிலே நம்மை அக்கினியினாலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். எலியாவின் தேவனை இந்த வேளையிலே எங்களை நிரப்பும் 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 என்று சொல்லி நாம் அழைப்போம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதிலளிப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதிலளிப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அனைவரும் கரங்களை உயர்த்தி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆம், அன்றைக்கு கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் எலியாவிடம் நீ சாரிபாத்துக்கு செல், அங்கு நான் உணவளிப்பேன் என்று சொல்லி அங்கு ஒரு கைம்பன் வழியாக ஆண்டவர் அவருக்கு உணவளித்தார். அந்த கைம்பன் என்னிடத்திலே வெறும் குறைவான மாவும் எண்ணெயும் தான் இருக்கிறது என்று சொன்னபோதும் அவர் எலியாவுக்கு உணவளித்தபடியினாலே கடவுளுடைய வாக்கு அவர் வழியாக கடந்து வந்து பானையத்தில் உள்ள மாவும் களையத்தில் உள்ள எண்ணெயும் இனி உனக்கு குறைவுபடவே படாது என்று சொன்னார். ஆமென் ஆமென். அதே போல இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எந்ததொரு குறைவும் இல்லாம நீர் எங்களை வழிநடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி இதை நாம் விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். ஆமென். கேரித்தாற்று நீர் வற்றிப் போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு, கேரித்தாற்று நீர் வற்றிப் போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு, பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். அனைவரும் கரங்களை அசைத்து ஜுவாலியாக இந்த வேளையிலே இறங்குவீராக ராஜா. அசைவாடும் தகப்பனே, அனலாக்கும் ராஜா, இந்த வேளையிலே அக்கினியாக இறங்கி வாரும் தகப்பனே. உம்முடைய கனிகளினாலும் அப்பா தகப்பனை கொடைகளினாலும் எங்களை நிரப்புவீராக அப்பா. அன்பின் ஆவியானவரே, நீ தந்த
வாக்கின்படி நீர் எங்களை இந்த மாதம் முழுவதுமாக எந்ததொரு குறைவுபாடும் இல்லாமல் நீர் எங்களை நடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்படி எலியாவை நீர் வழி நடத்தினீரோ, அக்கினினாலே நிரப்பினீரோ, எங்களை இந்த வேளையும் கூட நீர் நிரப்புவீராக தகப்பனே. எந்ததொரு குறைபாடும் இல்லாமல், நீங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், பொருளாதாரத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த வேளையிலே ஆவியானவர் உங்களோடு இருக்கும்போது அனைத்தையும் அவர் நிறைவுள்ளவராக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில இறங்கி வாரும் தகப்பனே. அக்கினினாலே எங்களை நிரப்புவீராக ராஜா. நிரப்பும் நிரப்பும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நீரே தகப்பனே, எந்ததொரு குறைவும் இல்லாமல் நீரே எங்களை நிறைவுள்ளவராக நீர் மாற்ற போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பொருளாதாரத்திலே குறைவிருந்தாலும், செல்வத்திலே குறைவிருந்தாலும், ஞானத்திலே குறைவிருந்தாலும், அப்பா தகப்பனே, ஊழிய காரியங்களிலே குறைவிருந்தாலும், நீரே அன்பின் ஆவியானவரே இந்த வேளையிலே எங்கள் மேலே இறங்கினபடியினாலே நீர் அனைத்தையும் நீர் நிறைவுள்ளவராக மாற்றி நீர் எங்களை வழிநடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. இந்த துதி ஆராதனை முழுவதுமாக இந்த வேளையிலே பிரசன்னமா இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. Praise the Lord, praise the Lord.